வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஜிஜு சொல்ல பார்த்து. நான் இது வரைக்கும் என்னோட ஓல்டு வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம ஒரு நியூ வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகவே எங்கள் அம்மா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டிருக்கேன். ஸோ தட் எக்ஸாம்ஸ்லாம் முடிக்கிறதுனால தான் எனக்கு லேட் ஆச்சு, அதனால் மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் என்னால் கொஞ்சம் இரும்பலாக இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பில் ஐகானும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் இது அந்த பாக்ஸ். இது என்னோடய ப்ரஷ் கிட். எனக்கு மேக்கப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு பொறுப்பு இந்த நிறையா, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கிராண்டாக மேக்கப் பண்ணுறது, சிம்பிள் மேக்கப் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு லைட்டாக தெரியும். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி மால் படம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இந்த ப்ரெஷஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த ப்ரெஷஸ் இப்போ நீங்கள் நைக்காக்கெலாம் போனீங்கன்னு வைங்களேன். ஒரு நாள் நான் மாலுக்கு போய் நைக்காக்கு 450 ருபீஸ்க்கு ஒரு ப்ரெஷ் பார்த்தேன். ஆனால் இது 274 ருபீஸ் தான். ஆனால் 12 பீசஸ் இதில் இருக்குது. ஐ திங்க் அது நைக்கா ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட் ஐ திங்க் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இது கிரேஸில் 274 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. ஆனால் எனக்கு இப்போ இது கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் வாங்கினேன். எங்கள் அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு வாங்கி தரது இல்லை. எனக்கு ப்ரெஷஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் எங்கள் அப்பா கிட்ட நிறையா வாட்டி கேட்டுட்டு எனக்கு ப்ரெஷஸ் வேணும். எங்கள் அம்மா கூட ஒரு ப்ரெஷ் வச்சுருப்பாங்க. பட் இதுவே ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இது ஒரு லக்ஸுரி பிராண்ட்லேருந்து வாங்கினது. இது ரொம்ப லக்ஸுரி பிராண்டுன்னு நினைக்கிறேன். இது அங்கேருந்து வாங்கினதுனால எனக்கு இவ்வளோ குண்டாக தெரியுது. ஆனால் இது பார்த்திங்கன்னா, இதை எடுத்து பார்த்திங்கன்னா இது திக்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அப்படி இங்கே பாருங்க, இங்கே டிசைனாக இருக்குது, இங்கே பிளாக் கலரில் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ தட் நான் இதை பற்றி எனக்கு இதுதான் பிடிச்சது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போது எப்படி சிம்பிள் இல்லை கிரேட் மேக்கப் பண்ணுறது, அதாவது கிரேட் மேக்கப் பண்ணுறது, ரொம்ப நிறையா மேக்கப் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, நான் என்னென்ன மேக்கப் திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, லிப்பாமோர் லிப்ஸ்டிக். ஐ திங்க் இது நான் இந்த பிராண்ட்லேருந்து வாங்கினேன். இது ஒரு டார்க் ஷேட், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. ஓகே, இந்த ஷேடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் இதோட லிப்பாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் செரி. இது செரி ஷைன். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கோம்னா ஒரு பவுடர், கிளிட்டர் பவுடர். இதுவும் அதே பிராண்ட் தான் வருது. ஓகே, இதோட ஒரு ஃபேவரட் பவுடர். இதில் போட்டால் நம்ம ஒரு பிரைட் மாதிரி குளியாக இருக்கும். ஓகே, இது பாருங்க, கிளிட்டரியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் இது செம்ம கிளிட்டரியாக இருக்கும். அப்படியே இது ஃபிட் மீ அப்படின்னு ஒன்று. இது ஒரு ப்ளஷ். இங்கே சிரிச்சி அங்கே போடுவோம்ல. ஆனால் இது சூப்பராக இருக்கும். ஐ திங்க் இது பிங்க் கலர் ப்ளஷ். நெக்ஸ்ட் உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியல, ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
நிறையா பேர் இந்த பவுடர் போடுவீங்க. ஆனால் இந்த பவுடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் இந்த பவுடர் போட்டுப்பேன். இப்படி 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 போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஓகே, நான் அடுக்கி வச்சுட்டு வரேன். 1 minute ஃபார் அடுக்கணும். ஏன்னா எனக்கு நாட்டி ஸ்பேஸ்னால் அது என்னோட டேபிள் தான். எப்போ அப்படியே ஒரு சீப். ஓகே, இப்போ நம்ம மேக்கப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிப் பாம் போட்டுக்கலாம். நம்ம லிப் பாம் எடுத்துட்டு அப்புறமா இதில் லிப்ஸ்டிக் ப்ரஷ் இருக்குது. அதை வச்சு நான் லிப் பாமையும் லிப்ஸ்டிக்கையும் போட்டுப்பேன். எனக்கு பிடிச்ச ப்ரஷஸில் நான் லிப்ஸ்டிக் போடுவேன். ஓகே, வெயிட் பண்ணுவேன். ஓகே, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர். ஸோ தட் இது போடுறேன். இப்படி தடவிட்டு இப்படி போடலாம், இல்லைன்னா எப்படி கூட போடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன். கேளவாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் நக்கலை பொருட்கு இக்கலை பொருட்கு நான் இதை போட்டு போடலாம். லிப்ஸ்டிக் இதை போட்டு போடலாம். நம்ம வந்து இது இப்படியே போட்டுடலாம். ஒரு லிப் பாம் போட்டுக்கோங்க, ஏதாச்சும் லிப் பாம். என்கிட்ட இது ரொம்ப பிடிச்சது லிப் பாம்னால நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட் பவுடர். எனக்கு கொஞ்சம் கை வலிக்கிறது நினைக்கிறேன். இந்த கை எனக்கு கொஞ்சம் ஒரே இடத்துல கீறி. ஓகே, இது படி ரெண்டு சுற்றிட்டு இப்படி தட்டிக்கணும். பவுடராக போட்டு தெரியுதா? அப்புறம் முடிஞ்சோம். அப்படிக்கணும் கிடையாது, போட்டுக்கணும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான், இந்த பவுடர் அப்படின்னு போட்டு. நெக்ஸ்ட்டு இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏடா நான் இது குட்டி ப்ரஷ் வச்சு போடுவேன். இது ப்ரஷ் வச்சு, ஏன்னா இது கொஞ்சம் இடத்துல தான் போடணும், இங்கெல்லாம் போடக்கூடாது. பவுடர் மடி இங்கே கொஞ்சம், அப்புறம் இங்கே கொஞ்சம், அப்படின்னு கீழே கொஞ்சம், இப்படி தான் போடணும். ஏன்னா மேலெலாம் போட்டோன்னா அந்த கிளிட்டர்ஸ்லாம் கண்ணில் வந்து விழுந்தோன்னா வேறு வழி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நான் இதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஷ் போடுறதுக்காக ஒரு ப்ளஷ். ஏன்னா ப்ளஷ் நம்ம கம்மியாக தான் போடுவோம். என் தலையில் ஒன்று இருக்குது, அதுதான் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. நான் இங்கே கட்டி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ப்ளஷ் இப்படி தான் வைக்கிறேன். ஓகே, ப்ளஷ் இங்கெல்லாம் படுத்துறேன். கை வலிக்குது. உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். எனக்கு இல்லைன்னா இந்த பெயிண்ட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கை இந்த வலிக்குது. ஸோ தட் என்னால் இன்னும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். காஜல் இஸ் மை ஃபேவரெட். காஜல். ஆமாம், உங்களுக்கு இது காமிக்க மறந்துட்டேன். லாக்மேலேருந்து வாங்கினது. ஓகே, இப்போ எனக்கு கண்ணு தெரியாது இதை போடும்போது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறையா பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க, கம்மியாக பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம கம்மியாக தான் பிடிக்கணும், இல்லைன்னா கண் எரியும். இல்லை இப்படி 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 எரியும். அப்படியே நிறையா பிடிக்கிறவங்களுக்கு அப்படியே குறைஞ்சிடும். அப்புறம் அவங்க கோவப்பட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. இருங்கம்மா வரேன். அவங்க வெளியே போடுவாங்க, நம்ம வெளியே போடுப்போம். இருங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக தான் சண்டை போட்டு வீடியோ எடுத்துட்டு. இல்லைன்னா நாங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட வேண்டியது. ஓகே, இப்போ நான் போட்டேன். இப்படி
நான் எங்கே போடுறதா இருந்தாலும் சரி இங்கே போடுவேன். ஓகே, இது உங்களுக்கு தெரியுமா தெரியல, எப்படி இருக்கு சொல்கிறக்கா? தேங்க்யூ. உங்களுக்கு நீங்கள் பாட்டிங்கன்னா நான் தேங்க்யூன்னு சொன்னேன். கம்மியாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே, நான் போட்ட இப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுவேன். ஏன்னா ஓகே ஓகே இப்போ நம்ம இப்போ லிப்ஸ்டிக் போட்டு போயிடலாம். ஓகே, இது நம்மளோட ரொம்ப முக்கியமான விஷயம், லிப்ஸ்டிக். ஐ லவ் மை லிப்ஸ்டிக். அம்மா 2 minutes ஒன்று போட்டு வந்துடுறேன். ஓகே, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு போயிடலாம். இப்படி லிப்பம் போட்டுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த லிப்ஸ்டிக் போடுறப்ப அது போடல. இன்னும் 2 minutes நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போகணும். உங்களுக்காக உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன். எங்கள் அம்மா கற்றுறாங்க. ஓகே, நான் இப்போ எல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்காக வருகிறேன். ஓகே, நான் வந்து மாலுக்கு போயிட்டு உங்களை எடுக்கிறேன். ஓகே, தலை மட்டும் சீவிட்டு போயிடலாம். ஆமாம், தலை சீவிரமா ஒரு வயசு. ஓகே, நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம கனெக்ட் பண்ண பார்க்கலாம். ஓகே, யாரெல்லாம் கனெக்ட் பண்ண பார்த்துட்டீங்களோ அவங்க எனக்கு ஹாய். ஓகே, யாரெல்லாம் கனெக்ட் பண்ண பார்த்துட்டீங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம போகணுமே. ஐயோ, சீக்கிரமாச்சு. இதே மாதிரி தான் என் கிளாஸ்மேட் ஒரு பையன். அவனுக்கு வந்து எப்பவுமே அவனுக்கு வந்து எல்லாமே விளாட்டு. அவன் எப்பவுமே அதாவது அவன் ஒரு மாதிரி பண்ணுவான். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனை அடிக்கணும்னு தோணும், முடியாது. இருங்கம்மா, இருங்க. என்னம்மா முடிஞ்சிச்சா? ஓகே அம்மா, இன்னும் முடிக்கல. நான் அங்கே வரைக்கும் போகணும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு காரில் ஏறினோடனே உங்களை பார்க்குறேன். பாய். ஓட்டப்பள்ளி. ஓகே, இது என்னோட சேனலில் போகிறதுக்காக ரெடி பண்ணிடுங்க. ஸ்டார்ட் ஆச்சா? ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ மறுபடியும் வந்துட்டோம் மாலுக்கு. மறுபடியும் இல்லை, வந்துட்டோம் மாலுக்கு. இப்போ நான் என்னோட ஜாக்கெட் பார்க்க போகிறேன். 7 to 8 தான் எடுத்தோடே போட்டு பார்த்தேன். எனக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அழகாக இருக்குமா? நல்லா இருக்கு. நான் ஜாக்கெட் குளிக்கிறதுக்காக போட்டுட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குளிர் இல்லை, குளிர்லையா? குளிருது. மாமா எப்பன்னு சொல்லு. அதாவது பேசியதுக்கு மட்டும். அப்போ நாங்கள் வேறு ஏதாச்சும் அன்னைக்கு வாங்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் டைம். அப்பா போட்டு விட சொல்ல. நீ எதுக்கு இவ்வளோ வாரம் போட்டு? எதை